நான் சாயா தமிழச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா நான் எதுவும் சொல்ல போறது இல்லைங்க. ஏற்கனவே நீங்க எல்லாருமே டிவி, ரேடியோ இது எல்லாத்துலயுமே கேட்டிருப்பீங்க, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல வார் மூண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வார் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போறேன்னா அப்படின்னு கேட்டா, இப்ப வரைக்கும் வார் அப்படின்னு டிக்ளேர் ஆகல. பட் நம்ம பெஹல்ஹாம் வேலி மேல பாகிஸ்தான் பண்ண அட்டாக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணோம் இல்லைங்களா, ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்காக பதிலடியா பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். அவங்க முயற்சியை கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முறியடிச்சிருக்காங்க நம்மளோட இந்திய ராணுவம். அந்த அட்டாக் எப்படி அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க, நம்ம எப்படி இதை டிஃபெண்ட் பண்ணோம், அடுத்த ஸ்டெப் எல்லாம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர், நம்மளோட சாஃப்ட் பவர்ஸை நம்ம எப்படி எல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பெஹல்ஹாம் அட்டாக் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல ஏற்கனவே வீடியோவா பதிவிட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆபரேஷன் சிந்தூர் 2.0 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிட்டாலியேஷன் இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 21 அட்டாக் பண்ணிருக்கோம், 9 இடங்கள் அட்டாக் பண்ணிருக்கோம். அது எல்லாமே தீவிரவாதிகளோட ஹைட் அவுட்ஸ், தீவிரவாதிகளோட ட்ரைனிங் சென்டர்ஸ். இதை தான் நாங்க அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஆனா இதுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால 15 சிவிலியன்ஸ் வாழ்ற சிட்டிஸ்ல வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல பூஞ்ச் ஏரியால ஒரு ஸ்கூல் பக்கத்துல அவங்க நடத்தப்பட்ட அட்டாக்னால 15 பேர் இறந்திருக்காங்க. இதுல 3 குழந்தைகள், 5 பெண்மணிகள் உட்பட 15 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றது நான் இங்க பதிவிட்டுக்கிறேன். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பத்தான்கோட், அம்ரிஸ்டர். இந்த அம்ரிஸ்டர்ல வந்து உங்களுக்கு இந்த ஒரு கோவில் இருக்கு, இது வந்து நம்மளோட வரலாற்று சின்னம். அந்த ஏரியால அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கபூர்தலா, ஜலந்தர், லுதியானா, ஆதம்பூர், பத்திண்டா, சண்டிகர், நால், பலோடி, உத்தர்லால் அண்ட் பூஞ்ச். இதுதான் அந்த பூஞ்ச் ஏரியால அவங்க நடத்தப்பட்ட அட்டாக் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, இப்ப அட்டாக் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டாக் நடத்த அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க என்ன அட்டாக் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வாம் ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. பட் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸா இருக்கட்டும், மிசைல்ஸா இருக்கட்டும், இதை ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோல S-400 அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ரஷ்யா கிட்ட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தம் மூலமா 5 S-400 சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்கியிருக்கோம். அதுல 3 கொடுத்துட்டாங்க, இன்னும் 2 கூடிய சீக்கிரத்துல டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கிற டீடைல் நான் கொடுத்துருக்கேன். இந்த S-400க்கு தான் நம்ம சுதர்ஷனா 400 அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். ஸோ சுதர்ஷனா 400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட இந்த டிஃபென்ஸை வந்து பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து எந்த அட்டாக், எந்த ட்ரோன், எந்த மிசைல் உள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று உள்ள வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த ட்ரோனையோ இல்லை அந்த மிசைலையோ ஆட்டோமேட்டிக்கா அடிச்சு காலி பண்ணிரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம சுதர்ஷன சக்கரம் சுழன்று நம்மளை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கர்னல் சோஃபியா குரேஷி அண்ட் வின் கமாண்டர் வியோமி அண்ட் திரு விக்ரம் மிஸ்ரி, இவங்க 3 பேரும் வந்து இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எங்க மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, நாங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கவுண்டர் அட்டாக்கா நாங்க லாகூரை வந்து அடிச்சிருக்கோம். அண்ட் நாங்கள் அவங்களோட, அதாவது பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HQ-9 அண்ட் HQ-16. இது ரெண்டுமே சைனாவால வழங்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ பாகிஸ்தான் யூஸ் பண்ண மிசைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே சைனால மேனுஃபேக்சர் பண்ணது. இப்ப சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த மிசைல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது, இதை நாங்க அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க ஜகா வாங்கிட்டாங்க. பட் அவங்க, அதாவது பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9 அண்ட் HQ-16 நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்ன்றது ஒத்தன்டிகேட்டடான நியூஸ். இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டிஃபென்ஸ் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் கவுண்டர் அன்மேன்ட் செக்யூரிட்டி கிரிட் மெக்கானிசம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரிட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கிரிட், பட் வி யூஸ்ட் இட் அண்ட் வி சக்சீடட் இன் த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த டிஃபென்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட, அதாவது பாகிஸ்தானோட நாட்டில் 12 இடத்துல அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி, அட்டோர், சோர், பஹல்பூர், ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத்ல வந்து இஸ்லாமாபாத் தான் அவங்களோட தலைநகரம். அங்க பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல நம்மளோட ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 2000ல நம்மளோட பார்லிமெண்ட் மேல அவங்க அட்டாக் நடத்தினாங்க December 13. இந்த அட்டாக்கை ஞாபகம் வச்சு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துல நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கருதப்படுது. அதுக்கப்புறம் ஜவாத், குர்ஜான்வாலா, வால்டன், லாகூர், ஜலிவால், இந்த 12 இடத்துல வந்து நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அட்டாக்ல நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஃப் அசார், இந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஐ எம் நாட் யூஸ் டு திஸ் ப்ரொனன்சியேஷன், ஸோ சாரி. ராஃப் அசார் அப்படிங்கிற தீவிரவாதி கொல்லப்பட்டிருக்கான். அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கோம், மசூத் அசார் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட்டை இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவனை விடுவிக்கிறதுக்காக நம்மளோட ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி, இது 1999ல நடந்துச்சு, டிசம்பர்ல நடந்துச்சு. ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி வச்சு 7 நாள் நம்மளுக்கு தண்ணி காமிச்சு, இவனுங்களை ரிலீஸ் பண்ணாதான் நான் உங்களோட ஃப்ளைட்டையும் பேசஞ்சர்ஸையும் விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கார்னர் பண்ணி இந்த மசூத் அசாரை நம்ம கிட்ட இருந்து ஸ்வாப் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அந்த மசூத் அசார் வெளியில வர்றதுக்கு காரணமா இருந்த, பிரெயினா செயல்பட்ட, இந்த ஹைஜாக்கு பிரெயினா செயல்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா மசூத் அசாரோட தம்பி ராஃப் அசார். இந்த தாக்குதல்ல ராஃப் அசார் இறந்திருக்கான் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல வந்து VIP காரிடர் இருக்கும் இல்லைங்களா, அங்க ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ப IPL எப்படி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல PSL அப்படிங்கிற ஒரு லீக் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாட்டு இந்தியாவில் வருவீங்க, அட்டாக் நடத்துவீங்க, நீங்க போய் ஜாலியா கிரிக்கெட் நடத்திக்கிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற காண்டில நம்ம இந்த அட்டாக்கும் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. யூஸ் பண்ணப்படுற ட்ரோன் எல்லாமே ஹார்பி அப்படிங்கிற ஒரு ட்ரோன், விச் இஸ் அ சூசைட் ட்ரோன். இது ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி நம்ம அம்பிட்டோம் அப்படின்னா அந்த டார்கெட்டுக்கு போகும், டார்கெட்ல லான்ச் ஆகி வெடிச்சிரும். இந்த ட்ரோன் வந்து நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஹார்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ரோனை நம்ம யூஸ் பண்றோம். ஆல்சோ பெங்களூர்ல நம்மளே சுயமா தயாரிச்ச ஒரு டிஃபென்ஸ் ட்ரோனையும் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னென்ன விதமான மெக்கானிசத்தால யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளை எங்கே பாகிஸ்தான் அடிக்க ட்ரை பண்ணாங்க, எங்கே மட்டும் அவங்களால அடிக்க முடிஞ்சது, மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கு கவுண்டர் அட்டாக்காக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு உலக நாடுகளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, 2 நாடுகளும் பேசி தீர்த்துக்கோங்க, இதை வாரா கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்வேல இருந்து நம்மள வந்து இந்தியா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, பாகிஸ்தானை வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, போர் வந்து எதுக்கும் தீர்வா இருக்காது, போர் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு கொஞ்சம் சாந்தமா பேசி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல நம்மளோட நேவி அட்டாக்குக்கு வந்தாச்சு, விக்ராந்த் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த விக்ராந்த் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா INS விக்ராந்த். இவங்க கராச்சி பார்டர் கராச்சி ஹார்பரை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நேவி இப்ப வரைக்கும் இன்வால்வ் ஆகல. நேவி தலைவர்கள் வந்து கண்டிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து ஒரு மெயினான டிஸ்கஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருக்காங்களே தவிர நேவி அட்டாக் வந்து இப்ப வரைக்கும் நடத்தப்படல அப்படிங்கிறது ஆத்தென்டிகேட்டட் நியூஸா இருக்கு. பட் இதுக்கப்புறமா ஏதாவது பிரஸ் ரிலீஸ் அவங்க பண்ணாங்க, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப விக்ராந்த் வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு தெரியும். இந்த விக்ராந்த் யாருன்னா, லாஸ்ட் டைம்ல இதே மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது INS விக்ராந்த், நேவி இது ரெண்டுமே இன்வால்வ் ஆன டைம்ல ஒரு கண்ட்ரியே உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முப்படையும் தயாரா இருக்குன்னு தெரியும். இப்போ வரைக்கும் நேவி இன்வால்வ் ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஆத்தென்டிகேட்டடா இல்லை. இதுக்கு நடுவில் நம்ம வந்து நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவி ஃபயர் ட்ரில், நாங்கள் கடல்ல வந்து ஃபயர் ட்ரில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதே மாதிரி பாகிஸ்தானும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ள வேற கண்ட்ரியோட ஷிப்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு ரூல்.
இப்போ இந்தியாவில் வந்து பார்டரில் இருக்கிற 27 ஏர்போர்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் எல்ஓசியில் இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த அட்டாக்ஸ், இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ட்ரோன் அட்டாக்கு, இதனால 27 ஏர்போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ இதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம எல்லா நேவி ஆஃபீஸர்ஸும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். பாகிஸ்தான் இதுக்கு மேலே பிரச்சனை வேணான்னு நினச்சா அவங்க தான் பிரச்சனையை ட்ராப் பண்ணணுமே தவிர எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்கள் கவுண்டர் அட்டாக்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே எதை லீட் பண்ணி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்தியா அமைதி பூங்கா தாங்க, ஆனால் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து பொறுமையா அமைதியா நாங்க மட்டும் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. சும்மா எங்களை சுரண்டிட்டே இருந்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா வச்சு செஞ்சிருவோம் அப்படிங்கறத இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்னென்ன அப்டேட் வருது, இது வாரா கன்வெர்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீடைலையும் நம்ம வீடியோல நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்ப கொடுத்த எல்லா டீடைலுமே ஆத்தென்டிகேட்டடான டீடைல், எதுவுமே ஃபால்ஸ் நியூஸ் கிடையாது. ஸோ நம்மளோட நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆக்சுவலா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை பாக்குற வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க பாரதம். ஹாவ் அ கிரேட் டே அமிகோஸ். ஜெய் ஹிந்த். சாயா தமிழ்ச்சி.